ஹாய். ஸோ ரீசெண்டாக ஒரு ரெகுலர் ரொட்டீன்லேருந்து ஷார்ட் பிரேக் எடுக்கிறதுக்காக பாண்டிச்சேரி போயிருந்தோம். பாண்டிச்சேரி நிறைய பேர் போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். பட் நாங்கள் போகிறதுக்கு ஒரே காரணம் எங்கள் பெரியம்மா தான். எங்கள் பெரியம்மா வீடு அங்கே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா, அண்ணி, குழந்தைங்கன்னு எல்லாரையும் பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதில் அந்த 2 டேஸ் வந்து அவ்வளோ மனசு அவ்வளோ நிறைஞ்சிருந்துச்சு. அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம். பீச் ஆல்ரெடி செம்ம வைபில் இருந்தது. ஸோ நான் போய் உட்காந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேம்பர்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பேப்பர்ஸ் அங்கங்கே கிடந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கும் ஒரு சமுதாய கடமை தான் க்ளீனாக வச்சுக்கணுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா யாரும் இந்த மாதிரி வேஸ்ட்லாம் தூக்கி போட்டு வராதீங்க. ப்ராப்பராக டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க. பீச் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்ல வைபில் இருந்தது. ஸோ நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காக வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு கால் பீச்சில் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகலாம் வந்திருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வானம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. வானம் படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைக்களத்தோட ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு மையப்புள்ளியில் மீட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் ஒவ்வொரு கடைக்காலத்தோடு வந்திருந்தோம். எல்லோரும் பீச்சுங்கிற மையப்புள்ளியில் மீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் லேடிஸ் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க உண்மையாகவே அவங்க ஹஸ்பண்ட்ஸ் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க உங்கள் மீ டைம்னு சொன்னதுனால தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ குடோஸ் ஹஸ்பண்ட்ஸ்க்கும் குடோஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. அண்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் அப்படியே டைம் போனதே தெரியல. ஸோ அதனால் வந்து சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேபிஎஸ் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு காஃபி, அதுக்கப்புறம் காலையில் வந்து டேரெக்டாக ஆயில் ஐட்டம் சாப்பிட வேணாங்கிறதுக்காக கொஞ்சம் சுண்டல் வாங்கியிருந்தோம். சுண்டல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமோசா அண்ட் குட்டி பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் வந்து சுட சுட இட்லி அண்ட் சாம்பார், சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரிங்கிறதுனால பாண்டிச்சேரியில் கடல், மீன் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் வந்து நண்டு சூப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி மத்தியானம்